நியாயாதிபதிகளில் பார்க்கும்போது இது நமக்கு நல்லா தெரிந்த ஒரு காரியம்தான். இந்த சிம்சோனுடைய ஒரு காரியம் இல்லை, சிம்சோனுடைய ஒரு காரியம், சிம்சோனுடைய பிறப்பு நமக்கு வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு தான் எனக்கு அதுலேருந்து ஒரு புது விஷயம் தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜோஷுவா வந்து எங்க மரித்து அடங்க பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த திம்னாத் அப்படின்ற பேர் வந்து அதிகமாக வருகிறத நம்ம பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல அதுல போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. 13ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல, அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் மனோவா. அதுக்கடுத்து இந்த மனோவா வந்து கர்த்தர் வந்து சந்திக்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரி, ஓகே, அதுல இருந்து நம்ம போலாம். இப்போ வந்து அவங்க மனைவி வந்து பிள்ளை பெறாத மலடியா இருந்தாங்க, மிஸ்ஸஸ் மனோவா இல்ல. அவங்க வந்து பிள்ளை பெறாத ஒரு மலடியா இருக்கிறாங்க. அவர்களை போய் கர்த்தர் சந்திக்கிறார். அதுதான் இப்போ பாருங்களேன், அவங்களுடைய சூழ்நிலை வந்து ஒரு மற்றவர்களால ஒரு அவமதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், மற்றவங்க ஒதுக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையில கர்த்தர் அவர்களை போய் சந்திக்கிறத நாம இங்க பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம புதிய ஏற்பாட்டுல மத்தேயுல படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல பார்த்தோன்னா, குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீட்டிலே கர்த்தர் போய் கர்த்தர் இருக்கையில் அப்படின்னு வருது. அதாவது மத்தேயு 26:6 இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில். அப்போ குஷ்டரோகியா அவர் இருந்தாரு, ஆனா இப்போ குஷ்டரோகியா இல்லை. ஏன்னா ஆண்டவரால் அவரு சுகமாக்கப்பட்டிருந்தார். ஸோ இப்படிதான் குஷ்டரோகிகளையும் மனதில் வியாதிப்பட்டவர்களையும். ஜெயா சிஸ்டர் சைலண்ட் போடுறீங்களா? கொஞ்சம் சவுண்ட் வருது. ஹல்லேலூயா, மியூட் போடுங்கப்பா. ஓகே. அப்போ வந்து குஷ்டரோகியாக இருந்தவர்கள், இந்த மாதிரி சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், ஒரு வேதனையான சூழ்நிலையில் இருக்கிறவர்கள், இப்படின்னு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேடி 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 போய் சுத்தப்படுத்துகிறத பார்க்கிறோம். அவர்களுடைய ஆத்தும சுத்தமோ அவர்களுடைய உடல் சுத்தமோ எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே கிருபையினால்தான் ஆண்டவர் நம்மையும் கூட ரட்சித்திருக்கிறார். தீத்து 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய இரட்சகராகி தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது. அப்போ கர்த்தருடைய அந்த தயை இல்ல, தகுதியில்லாத ஒருவனுக்கு கர்த்தர் காட்டுகிற அந்த இரக்கம், அந்த தயை. அதாவது தாவீது என்ன பண்ணுவார்னா, அவருடைய உயிர் நண்பனான யோனத்தான் மரித்த பின்பு யோனத்தான் குடும்பத்துல யாராவது இருக்கிறார்களா, நான் அவர்களுக்கு தயை செய்யும்படி அவங்கள அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுபடிதான் அதுக்கடுத்து மேவி போசேத்தை அழைத்து கொண்டு போகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி வரையுமே மேவி போசேத்துக்கு தாவீது இரக்கம் செய்கிறவராகவே இருந்த காரியத்தையும், மேவி போசேத்துக்கு எல்லா நன்மையான காரியங்களையும் செய்கிறவராகவும் தாவீது இருந்தார். அந்த மாதிரிதான் ஆண்டவருடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னம் ஆகும் போது தீத்து 3:5 சொல்லப்பட்டிருக்கு, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நம்ம ஏதோ நல்லது செஞ்சிட்டோம், நம்ம ரொம்ப நல்லவங்களா இருக்கிறோம்லாம் அவர் நம்மை ரட்சிக்கல, தமது இரக்கத்தின் படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இந்த விஷயம் வந்து நமக்கு நல்லா தெரியணும். பல வேளைகள்ல நம்ம நினைக்கிறோம், நான் ரொம்ப கரெக்டா இருக்கேன்ப்பா, முந்திலாம் நான் அப்படிதான் நினைப்பேன், நான் காலையில எந்திரிச்சு ஜோம் பண்றேன், ஏசப்பா எனக்கு எல்லாமே செய்வாரு, நீயும் ஜோம் பண்ணு, அதே மாதிரி ப்ரேயர் பண்ணேன்னா உனக்கும் செய்வார். அப்ப நான் ரொம்ப கரெக்டா செய்றேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறது. ப்ரேயர் பண்றதுன்னொடனே ரொம்ப கரெக்டா இருக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், இத்தனை அதிகாரம் படிச்சேன், 10 அதிகாரம் 20 அதிகாரம் படிச்சேன்னா நான் பெரிய ஆளுன்னு நானே நினைச்சுக்கிறது இல்லை. ஸோ இப்படியாக சில காரியங்கள் நான் கரெக்டாக இருக்கிறதுனால எனக்கு நல்லது நடக்குது. தப்பு தப்பு தப்பு, அப்படி கிடையாது. கர்த்தருடைய தயையும் அவருக்கு மனுஷன் மேலுள்ள அன்பு, நம்ம மேல உள்ள அன்பும் தயையும் பிரசன்னமாகும் போதுதான் அவர் நம்முடைய இரக்கத்தினால நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஒரு காரியத்தை நம்ம எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட பார்த்தீங்கன்னா, இந்த மனோவாவின் மனைவியும் ரொம்ப நல்லவர்கள், வல்லவர்கள் அப்படின்லாம் இல்லை. ஆண்டவருடைய கிருபை அவங்க மேல. அவங்க எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கன்றதுனால ஆண்டவருடைய கிருபை அவரே வருகிறார். இதில் நம்ம பார்த்தோம்னா ஒரு விஷயம் வரும். என்னன்னா, தேவனுடைய தூதனானவர் அந்த மனோவாவினுடைய மனைவி கிட்ட வந்து பேசுனது யாருன்னா, தேவனுடைய தூதனானவர் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம படிக்கிறோம். அப்போ தேவ தூதன் அப்படின்னா அது வந்து ஏஞ்சல் ஆஃப் காட். சரி, ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட், ஏஞ்சல் ஆஃப் காட். அவங்க தே ஆர் த சர்வன்ட் ஸ்பிரிட், பணிவிடை ஆவிகள். ஆனா கர்த்தருடைய தூதனானவர், 3ஆம் வசனம் பாருங்களேன், நியாயாதிபதிகள் 13 முதல், கர்த்தருடைய தூதனானவர்
அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய்ன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறாரு. அப்போ கர்த்தருடைய தூதனானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காலத்துல அந்த ட்ரினிட்டில அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்ற அந்த திரித்துவத்துல அவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்போ அந்த ஆண்டவராகிய இயேசு அங்க தரிசனமாகி அவங்களுக்கு இப்படியெல்லாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களையும் சொல்லுகிறத பார்க்கிறோம். மறுபடியும் இவங்க வந்து தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க, மனோவாவிடம் சொல்லுகிறாங்க. மனோவா சொல்றாரு, எங்ககிட்ட இன்னும் ஜென்ஸ் பொதுவா அப்படிதானே, லேடிஸ் மூலமா வருகிற காரியங்களை நம்புவாங்க. இருந்தா கூட இன்னும் பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சா நான் கரெக்ட்டா செயல்படுவதற்கு ஏதுவாக இருக்கும்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமா கேட்கிறாரு. அப்பொழுது மனோவா விண்ணப்பம் பண்றாரு பாருங்களேன். 8ஆம் வசனத்துல நாம பல நேரத்துல நினைக்கிறோம், நான் செய்யற ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்பாரா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா கேட்பாருங்க. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டார். இப்படி கத்துக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்லுகிற வழியில வாழணும். அவர் சொன்னபடியே செயல்படணும்னு விரும்புகிற நம்ம ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் வெளிப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா மரித்தபோது மரித்து உயிர்த்தார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டார். ஆனா மகதலேனா மரியாள் போகவே இல்ல. அவரோடு கூட அவங்களோடு கூட சென்ற பெண்கள் எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா மகதலேனா மரியாள் போகல. நின்று அழுது கொண்டே இருக்கிறாங்க. இயேசுவை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரோ எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். நான் போவே மாட்டேன்னு சொல்லி நின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பதான் அங்க இயேசு அப்பியர் ஆகுறாரு. மரியாளே அப்படின்றாரு. ரபூனி அப்படிங்கிறாங்க. அப்போ தன்னை தேடி வருகிற பிள்ளைகளையும் தான் சொல்வதின்படி செய்யணும்னு விரும்புகிற பிள்ளைகள், நம்ம அப்படியே 100% யாரும் நம்ம செஞ்சிடல. ஆனா தேவன் சொல்லுகிறதன்படி நான் வாழணும் அப்படின்ற அந்த ஆசையும் துடிப்பும், அதை செயல்படுவதற்கு நமக்கு இருக்கிற விருப்பமும், அதை செயல்பட முடியாமல் தோற்று போகும்போது நம்ம படுகிற கவலையும் கண்ணீரும், ஆண்டவரே நான் இப்படி நீங்க சொன்னபடி செய்ய முடியாம போயிடுச்சே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரிடத்துல வருகிற அந்த இருதயத்தையும் தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஸோ ஆண்டவரே நீர் சொல்லும்படி நாங்கள் செய்யும்படி நாங்கள் செய்ய வேண்டியதே எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டோம். நாமும் கூட இப்படிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் ஏறெடுக்கலாம்ல. ஆண்டவரே நீங்க சொல்றபடி நான் செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா கற்றுக் கொடுப்பார். அப்படி சொல்லி கேட்கிறாரு. 9ஆம் வசனம் சொல்கிறது நியாயாதிபதிகள் 13ல, தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அப்போ மனோவாவோட சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். செவி கொடுத்துட்டு மறுபடியும் அந்த அவங்களுடைய மனைவி வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த வயல்ல கர்த்தர் அற்பியர் ஆகிறாரு. மனைவி வேகமா ஓடி வந்து மனோவாவை அழைக்கிறார்கள். அப்பொழுது பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய், சில வேளைகள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வந்து உங்க கணவரை விட பெஸ்ட்டா இருக்கலாம். அப்படின்னா உங்க கணவர் என்ன பண்ணுவாரு? ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க பின்னாடி வருவாங்க. யாரை நோக்கி? கிறிஸ்துவை நோக்கி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க தேவதூதனானவர் மறுபடியும் யார்ட்ட ஏன் மனோவாட்ட போய் பேசியிருக்கலாம். இல்ல. அவர் பேசுவதற்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக மனோவாவின் மனைவி தான் இருந்தாங்க. அவங்களுடைய பேர் கூட குறிப்பிடப்படவில்லை. ஆனா அவங்களுடைய இருதயம் தான் அதற்கு ஏற்றதாக இருந்தது. தாவீது வந்து தான் ஒரு ராஜாவான பிறகு அந்த கேதுரு மர கட்டில்ல படுத்துக்கிட்டு அவர் யோசிக்கிறாரு, என் தேவனுடைய ஆலயம், அவருடைய பெட்டி திரைகளுக்குள்ளே இருக்கிறதேன்னு சொல்லி நினைச்சு அவர் வேதனையோடு ஜெபிக்கிறாரு. அந்த நேரத்துல ஆண்டவர் வந்து தாவீது கசிந்த இருதயத்தோடு உருகிய உள்ளத்தோட தான் ஜெபிக்கிறாரு, பேசுறாரு. ஆனா தாவீது இடத்துல பேசல. நாத்தான தான் அனுப்புனாரு. அப்போ யார் வந்து தேவனோட அதிக தொடர்புல இருக்காங்களோ அவங்க மூலமா தான் ஆண்டவர் அதிகமாக அந்த குடும்பத்தினருடைய காரியங்கள பேசுவாரு. குடும்பத்தினரிடம் பேசுவார். ஸோ நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாக அதிகமாக தேவனோட ஐக்கியமா இருக்கும்போது நம்மிடத்துல தான் பேசுவாரு. அது மாரி ரட்சிக்கப்படாத நம்ம கணவன்மார்களும் என்ன பண்ணுவாங்க, பின்னாடியே லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டு வருவாங்க. இது ஒருவேளை நம்ம பிள்ளைங்க ரட்சிக்கப்படாதவர்களாக, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள இல்லாதவங்களா இருந்தாலும், அவர்களும் நம்ம பின்னாடியே வருவாங்க. இத நம்மனால பார்க்க முடியும். இதே மாரி தான் நம்ம உறவினர்களா இருக்கட்டும், நம்மள அவங்க ஒதுக்கி, தூஷித்து, துன்பப்படுத்திருக்கலாம். என்ன வேணா பண்ணியிருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய தூதனானவரை நோக்கி நாம் போகும்போது, கர்த்தருடைய தூதனானவர் நம்மை நோக்கி வரும்போது, நம்ம பின்னாடி அவங்க வந்து தான் ஆகணும். 11ஆம் வசனம் சொல்லுது, தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீதானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்கிறாரு. கேட்டுட்டு நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல வேண்டான்னு சொல்றாரு. ஆனாலும் அவரு மறுபடியும் சமையல் போய் பண்றாங்க. மனோவாவும் அவங்க மனைவியும் போய் வெள்ளாட்டுக்குட்டி, போஜன பலி எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆண்டவர் உடனே போகல. சரி இந்த பிள்ளைங்க என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அப்படிப்பட்ட ஒரு லைவ்லி ரிலேஷன்ஷிப்ல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றும் வாழ விரும்பி
விரும்பினார், இன்றும் வாழ விரும்புகிறார்ல. ஹல்லேலூயா. அப்ப கேட்குறாங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லி மனோவா கேட்கும்போது, அது அதிசயம் அப்படின்றாரு. ஏன்னா அவர் அதிசயமானவர். அவர் இப்படி செய்வாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, அவங்க வைக்கிற அந்த போஜன பலிய கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொண்டார்? 20ஆம் வசனம் சொல்லுது, "அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில், கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறிப் போனார். அதை மனோவாவும் அவருடைய மனைவியும் கண்டு." இத நம்ம நெனச்சு பார்ப்போமே! எப்படி இருக்கும் பாருங்க. அக்கினி ஜுவாலையில அப்படியே ஆண்டவர் போகிறத ஒரு காரியத்த அவங்க பார்த்தாங்க. இன்றைக்கும் கூட நம்மனால பார்க்க முடியும். எப்போ? நம்ம அறைக்கதவை பூட்டி, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நம்ம ஜெபிக்கும்போது, பரிசுத்த ஆவி என்ற அக்கினியில நிறைந்து நம்ம ஜெபிக்கும்போது, கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தையும், வல்லமையையும், அவருடைய கிருபைகளையும், கிரியைகளையும் நம்மனால புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேத்து கூட ஒரு இப்ப கூட டைம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அதாவது ஆண்டவரோடு கூட நம்ம அப்படிப்பட்ட அந்த மனோவாவின் மனைவி எப்படி ஒரு நேசத்தோடு இருந்தாங்களோ, அப்படிப்பட்டவர்களாக ஆண்டவர் ஈஸியா வந்து நம்மிடத்துல பேசக்கூடிய அளவுல நாம இருந்தோமானால், நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நேத்து நான் ஒரு சங்கீதம் ஒண்ணு படிச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பலமுறை படிச்சிருக்கேன். அப்பலாம் ஒண்ணும் புரியாத மாரியே இருந்துச்சு. நேத்து படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதையும் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 126ல பார்த்தோம்னா, "சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது, சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம்." அதாவது இந்த மனோவாக்கும் அவங்க மனோவாவினுடைய குடும்பத்துக்கும் ஒரு சிறையிருப்பு. என்ன? குழந்தை இல்லை என்ற ஒரு சிறை. இல்ல, குழந்தை இல்ல. மலடி என்ற ஒரு சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பை திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அது கனவா இது? இது நனவா? கனவா? அப்படின்னு நினைக்கிற மாரி. அததான் நேத்து ஈவினிங் ஒரு வீடியோவா போட்டிருந்தேன். கனவா? நனவா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கும் கூட இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். நமக்கும் எத்தனை காரியங்கள்ல நாமும் கூட சிறை பிடிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். நம்ம குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள், நம்ம குடும்பத்தினருடைய அ ஆரோக்கியமாக இருக்கட்டும், பண தேவைகளா இருக்கட்டும், இன்னும் சில காரியங்கள் சமாதான குறைவுகளா இருக்கட்டும், இப்படி அநேக காரியங்கள் நம்ம ஒரு ஒரு சிறையிருப்புக்குள்ள நம்ம இருப்போம். ஒரு மலட்டு தன்மைக்குள்ள இருப்போம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, "சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்றவன் போல இருக்கும்." என்னுடைய சூழ்நிலை தான் மாறுச்சா? என் பிள்ளை தான் அப்படி மாறிடுச்சா? இல்ல என் கணவர் தான் அப்படி மாறிட்டாரா? என்னது நடக்குது? கனவா நனவான்னு கைய நம்மளே கிள்ளி கிள்ளி பார்க்குற அளவுக்கு நம் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பாருங்களேன், அத மட்டும் வாசித்து முடிக்கிறேன். அப்பொழுது நம்முடைய நம்முடைய வாய் நகைப்பினாலும் சிரிப்பு வந்துரும் நமக்கே. ஐயோ! என் சூழ்நிலை மாறிடுச்சா? நான் இவ்வளவு நாள் ஆசையா எதிர்பார்த்தேனே, அந்த காரியம் நன்மையாய் நடந்ததே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக்கிறார்கள். புறஜாதிகளே சொல்லுவாங்க, அவங்களுக்கு அவங்க வணங்குறாங்க பாரு அந்த ஆண்டவர், அவர் சாதாரணமானவர் இல்லப்பா, ரொம்ப பவர்ஃபுல்லு. இந்த காரியம் சான்ஸே இல்லப்பா, ஆனா செஞ்சாருப்பா. அப்படி சொல்லும் அளவு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வருகிற காரியங்களை பாருங்களேன். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சீயோனின் சிறையிருப்பு எப்ப திரும்புனா, நீயும் நானும் கண்ணீரோட விதைக்க வேண்டும். கண்ணீரோடன் போது நம்ம சூழ்நிலை கண்ணீர் தான். சிறையிருப்புக்குள்ள தான் இருப்போம். யோசேப்பு சிறையிருப்புக்குள்ள இருந்து தான் தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். அப்புறம் தான் வெளியில வந்து ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் பார்த்தாங்க. வெளிச்சத்தை மற்றவர்கள் பார்த்தாங்க. அப்படி சுவருக்குள்ள மறைந்து இருக்கிற ஒரு வயர் மாதிரி தான் நம்முடைய சிறையிருப்புக்குள்ள நம் வாழ்க்கை. டியூப்லைட் வெளிச்சம் சுவிட்ச் ஆண்டவர் எப்போ ஆன் பண்றாரோ அப்பதான் வெளிச்சம் புறஜாதிக்கு தெரியும். இவங்களா இவ்வளவு தூரம் வந்தாங்க அப்படி சொல்ற அளவுக்கு நடக்கும். ஆனா அந்த மறைந்திருக்கிற அந்த ஒயர் மாதிரி தான் அந்த தனி அறையில, அறை வீட்டுக்குள் கதவை பூட்டி அந்தரங்கத்துல இருக்கிற பிதாவை நோக்கி நம் உள்ளத்தெல்லாம் உருக்கி ஊற்றி அழுது நம்ம மனதுக்குள்ள அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்துக்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற அந்த காரியம் நடக்கு பாருங்களேன். அதுதான் கண்ணீரோட விதைப்பது. ஆண்டவரே, உங்களை நம்புற ஆண்டவரே, அந்த கண்ணீரின் சூழ்நிலையில விதைக்கணுங்க. கண்ணீர் தான் விதைக்கணும். ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீரே, நான் இதுபடி நடக்கும்னு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னீங்களே, நான் நம்புறேன். கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே, நம்புறேன் ஆண்டவரே. நான் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னீங்களே, நம்புறேன் ஆண்டவரே. உன் சூழ்நிலையெல்லாம் மாற்றுவேன்னு சொன்னீங்களே, நம்புறேன் ஆண்டவரே. உன் கடனெல்லாம் மாற்றி போடுவேன். நீ கடன் வாங்க மாட்டா, கடன் கொடுக்கிறவளா இருப்பாய்ன்னு சொன்னீங்களே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உன்னுடைய காயங்கள் எல்லாம் ஆற்றுவேன்னு சொன்னீங்களே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உன் கால்களை மான் கால்களைப் போல மாற்றுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் இது எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் சூழ்நிலை கண்ணீர் தான். நான் சிறைக்குள்ள தான் இருக்கேன், ஜெயிலுக்குள்ள தான் இருக்கேன். ஆனா உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீரோட விதைக்கும் போது தான் கம்பீரத்தோட அறுக்க முடியும். அந்த விவசாயிகள் வந்து அந்த விதை தானியத்தை எடுத்துட்டு போகும்போது உண்மையிலே கவலையா இருக்கும். இது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி.
அந்த விதைகள் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அது கொண்டுட்டு போறேன். ஆனா அந்த வருடத்தினுடைய அந்த சீசன்ஸ் பருவகாலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. வேண்டிய நேரத்துல மழை பெய்யுமா? தெரியாது. வேண்டிய நேரத்துல வெயில் அடிக்குமா? தெரியாது. வெள்ளம் வருமா? தெரியாது. புயல் வருமா? தெரியாது. நான் இப்ப போடுகிறேனே, இந்த விலை உயர்ந்த இந்த விதைகள நான் அந்த மண்ணுக்குள்ள போடுறேன். இது வந்து நான் மறுபடியும் மீண்டு அத பல மடங்கா எடுப்பேனா? எடுக்க மாட்டேனான்னு தெரியாது. ஆனாலும் இந்த சூழ்நிலையில நான் போடுகிறேன். அப்படித்தானே போடுறாங்க இல்ல? அதுதான் அள்ளித்தூவும் 6ஆம் வசனம் 126 சங்கீதத்துல, அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்ப வருவான். விதையை விதைக்க வேண்டியது நம்ம. கொஞ்ச நாள் கழிச்சு பாரு, அதனுடைய பலனை நீ அறுப்பாயின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஸோ கண்ணீரோட நம்ம விதைக்கும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல நம்முடைய சிறையிருப்பை மாற்ற கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். மனோவாவினுடைய சிறையிருப்பை மாற்றின கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பையும் நம்முடைய அந்த காரியங்களையும் ஒன்றும் இல்லாத சூழ்நிலைகளையும் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நாம இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னா, ஆண்டவருடைய அன்பையும் தயையையும் இந்த தீத்து 3ஆம் அதிகாரத்துல சொன்னது போல கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, நான் பெரிய ஆளு, நான் ரொம்ப சூப்பர், அதனால கர்த்தர் எனக்கு செஞ்சாருன்னு சொல்லாதபடி, எப்பொழுதும் அந்த தாழ்மையையும் அன்பையும் தேவனை துதிக்கிற துதியையும் நாம எப்பொழுதும் உடையவர்களாக நம்ம வாழ்வோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி கண்களை